தளபதி விஜய் அட்லி காம்போ தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாக பார்க்கப்படுகிறது. ஷாருக் கானின் அழைப்பை ஏற்று பாலிவுட்டுக்கு சென்ற அட்லி ஜவான் படத்தினை இயக்கினார். தனது முதல் பாலிவுட் படத்திலேயே 1000 கோடிகள் வசூலை அள்ளும் படத்தினை இயக்கி மிரட்டிவிட்டார். அந்த ஒரு அடித்தளத்தை வைத்து பாலிவுட் டாப் ஹீரோக்களான ஷாருக் கான் அடுத்து சல்மான் கானை வைத்து இயக்க உள்ளார். தற்பொழுது அல்லு அர்ஜுனை வைத்து இயக்கி வருகிறார் அட்லி. அல்லு அர்ஜுன் புஷ்பா 2 படத்தை அடுத்து நடிக்கும் திரைப்படத்தை அட்லி இயக்குகிறார். அல்லி அர்ஜுனின் 22வது படமான இதை கலாநிதி மாறனின் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது. இதில் நாயகியாக தீபிகா படுகோன் நடிக்கிறார். இந்த சயின்ஸ் பிக்ஷன் திரைப்படம் பான் வேர்ல்ட் படமாக இருக்கும் என்று படக்குழு ஏற்கனவே தெரிவித்தது. இந்த நிலையில் இதன் படப்பிடிப்பு மும்பையில் தொடங்கி இருக்கிறது. அங்கு தொடர்ந்து 3 மாதங்கள் படப்பிடிப்பு நடக்க இருப்பதாக கூறப்படுகிறது. அங்கு பிரம்மாண்டமான ஆக்ஷன் காட்சிகள் உட்பட வசன காட்சிகளும் படமாக்கப்படுகின்றன. இதை முடித்துவிட்டு VBX காட்சிகளுக்காக படக்குழு அமெரிக்கா செல்ல இருக்கிறது. கிட்டத்தட்ட 1000 கோடி பட்ஜெட்டில் இந்த படம் உருவாக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த படத்திற்கான பூஜையில் விஜய் தனது மனைவியுடன் கலந்து கொண்டு அட்லியை வாழ்த்தி இருக்கிறாராம். படவிழா மேடையாக இருந்தாலும் சரி, வேறு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, எந்த மேடையாக இருந்தாலும் விஜயின் பெயரை அட்லி குறிப்பிடாமல் இருந்ததே இல்லை. ஒரு பக்கம் தெரி, மெர்சல், பிகில் என விஜய் அட்லி கூட்டணி வசூலில் சாதனை படைத்தாலும், மறுபக்கம் விஜய் அட்லி இருவரும் சகோதரர்களாக பழகி வருகின்றனர். எங்கு சென்றாலும் விஜயின் பெயரை அட்லி உச்சரிக்காமல் இருந்ததே இல்லை. இதனால் விஜய்க்கு மட்டுமல்லாமல் விஜயின் ரசிகர்களுக்கும் அட்லி மிகவும் நெருக்கமாகிவிட்டார். சமீபத்தில் டாக்டர் பட்டம் பெற்ற அட்லி மேடையில் மீண்டும் விஜயின் பெயரை குறிப்பிட்டு இருந்தார்.